ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணியில் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். யோகி பாபு இப்ப இருக்கிற எல்லாருமே நயன்தாரா லவ் பண்ற மாதிரி கோலமா கோயில வந்து யோகி பாபு பண்ணிருப்பாரு. அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தெரியும் அது காமெடி ட்ராக் தான். ஆனா நான் அன்னைக்கு அதை ட்ரை பண்ணேன். ஆனா அது என்ன பண்ண ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அன்னைக்கு அது மைனஸா பேசப்பட்டது. இல்லைன்னா கண்டிப்பா அந்த படத்தை நான் இப்ப பண்ணியிருந்தா அது எனக்கு பிளஸ் ஆயிருக்கும். எது மைனஸ் ஆச்சோ அது எனக்கு பிளஸ் ஆயிருக்கும். மனசெல்லாம் படத்துக்காக நான் சம்பளம் கூட வாங்கல. ஆனா இந்த வடுக்கள் எனக்கு மறையவே மறையாது. ஏன்னா அந்த ஒரு தீ விபத்து அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பட் அந்த ஆன் ஸ்பாட்ல ஒரு டிரெக்டர் நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? இல்ல நிச்சயம் வந்து அந்த பெயின் வந்து எனக்கு தெரியும். ஸ்ரீகாந்தோட அந்த பெயின் வந்து இன்னைக்கு வரைக்கும் காலம் முழுக்க அவருக்கு இருக்கும். அது என்ன காரணம்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஸ்ரீகாந்துக்கு அந்த ஃபயர் அப்படின்னா இன்னும் த்ரிஷா நிப்பாட்டி தான் என்ன இருக்கும்? த்ரிஷாவும் நிக்க வேண்டியது அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு த்ரிஷா நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவை நிப்பாட்டிட்டு அதான் அந்த ஃபயர் இது முடிஞ்சோடனே த்ரிஷா அப்படி கலங்கிட்டாங்க. ஸ்ரீகாந்தோட ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒர்க்ல அவ்வளவு கான்சியஸா இருப்பாரு, ஃபுல் எனர்ஜி கொடுப்பாரு. அப்படி கொடுத்த படம் தான் மனசு. இந்த பாட்டு எவ்வளவு நம்ம கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு ஸ்ரீகாந்தோட அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அதே நம்ம வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஆனா அந்த பெயினையும் நம்ம அனுபவிச்சாகணும். அதனால ஸ்ரீகாந்த் சொன்னது 100% உண்மைதான். ஒரு இயக்குனர் பார்த்திபன் அவர்களையும் நடிகர் அவர்கள் பார்த்திபனையும் பார்த்து வியந்த ஒரு சில தருணங்கள். எனக்கு பார்த்திபன் சார் அப்படின்னாவே வியப்பு தான். ஒரு புதிய பாதைன்னு ஒன்று தொடங்கினாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த புதிய பாதை அமைச்சு போய்கிட்டே தான் இருக்காரு. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க இயக்குனர் திரு சந்தோஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சந்தோஷ், சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை இண்டஸ்ட்ரியே ஒரு டீயை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது நீங்க எடுத்த டீம் தான் நினைக்கிறேன். பாரதி ராஜா சாரு, விஜய் சேதுபதி அவர்கள், சூரிய அவர்கள், லிங்குசாமி சாரு, பாலாஜி சக்திவேல் சாரு, இந்த மாதிரி இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஒரு கேவி ஆனந்த் சார் அவர்கள். அது என்ன ஒரு ஸ்பெஷல் டீ? அந்த டீக்கு பின்னாடி கதை என்ன? நாங்க வழக்கமா நான் என்னோட நண்பர் அன்பரசன்ட்டு அவர் ரெகுலரா வந்து அப்பப்போ டெய்லி நாங்கள் சந்திப்போம். டீ கடையா தேடி தேடி போவோம் பிளாக் டீ சாப்பிட்றதுக்காக. அது எப்போ இந்த சினிமா உதவி இயக்குனர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஆமா, அது வந்து ஏன்னா அங்க போனா எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ஒரு உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடமா இருக்கும். ஏன்னா உதவி இயக்குனர்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய வசதியோடு இருக்கிற ரூம் எல்லாம் இருக்காது. ஒரு டீ கடை வந்து அதுக்கு எல்லாத்துக்கான இடமா இருக்கும். அவங்க வந்து எவ்வளோ நேரம் பேசலாம். அந்த டீ கடை ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்படி தொடங்கினதான் அந்த டீ கடைக்கும் உதவி இயக்குனருக்குமான காதல் கதை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நம்ம வளசரவாக்கத்தில் வந்து மெகா மார்ட்னு இருக்கு, ஆழ்வார்த்தினர். அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம தேநீர் கடைன்னு ஒரு கடை. ஒரு 7:30க்கு நானும் ஒரு அன்பரசும் 2 பேரும் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த டீ கடை பாய் அவன் கொண்டாந்து அப்படி வச்சான். இந்த காலை நேரத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ் ஒளி வந்து அப்படியே விழுந்தது. அதில் அந்த கணத்தில் அப்படி ஒரு ஷேடோ கிரியேட் ஆச்சு. அதை நான் பார்த்தோன்னே இது அப்படியே எடுத்திருந்தா அது ரொம்ப நார்மலான ஒரு டிஷர்ட்டாக தான் இருந்திருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிளே, ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லை. அதை தொடங்கின இடம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது டீ டம்ளர் தான் அப்படின்றது காட்டாமல் அதோட ஷேடோ வந்து பேக்கில் வந்தது தான். ஸோ அதை நான் ஒரு 7:30 மணிக்கு எடுத்து முடிச்சோடனே அப்போவே உட்காந்து நானும் நண்பரை ஒரு அன்பு டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பாட்டை போடலான்னு சொல்லி நான் அந்த பாட்டை போட்டேன். அந்த புத்தம்புது காலை பாட்டை போட்டோன்னே நான் வழக்கமாக எது எடுத்தாலும் அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, அதை நான் லிங்குசாமிக்கு அனுப்புவேன். உடனே அவர் வந்து அது குறித்து ரொம்ப பாராட்டுவார். ரொம்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து நீங்கள் ஒரு கேமராமேனாக பண்ணுங்க சந்தோஷம், என்னோட ப்ரொடக்ஷனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர். அப்படி நான் அவருக்கு அனுப்பிச்சேன். அவர் ரொம்ப இதாகி அவராக வந்து பாலாஜி சக்திவேல், கௌதம் மேனன் சார், சசி எல்லாருக்கும் அவர் வந்து சும்மா அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. பட் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸ் போட்டாங்க. சசி சார்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். 7 உலக அதிசயங்களை பார்த்ததில்ல, இந்த ஒத்த டிஷர்ட்டில் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பாராட்டினாங்க. இப்படி வர வர அவர் லிங்க் பயங்கர இதாகி என்னை உடனே ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பயங்கரமாக கட்டிலாம் முடிச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது சந்தோஷம்னு சொன்னார். அதுக்கப்புறமா அதை வந்து அவர் ட்வீட் பண்ணார். அவருடைய ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணார். அந்த ட்வீட் தான் பயங்கரமான ஒரு வைரலாக போச்சு. ஆமாம், அது ட்வீட் பண்ணாங்க, பயங்கர ஆச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கிருந்து அப்படியே நம்ம விமல், விஜய் சேதுபதி சார், ரோபோ சங்கர், சூரி ரொம்ப அதை வைரல் ஆகுனா அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்து பார்த்தா கேவி ஆனந்த் சார். அவங்க காலமாக இறக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி தான் இந்த நிகழ்வு நடக்குது. எனக்கு அவர் முன்ன பின்ன எந்த வித தொடர்புமே இல்லை. அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்து அட்டன் பண்ணால் சந்தோஷானாரு. ஆமாம், நான் வந்து இந்த மாதிரி கேவி ஆனந்த் பேசுகிறேன்னாரு. சார் சொல்லுங்கள் சார், எனக்கு ரொம்ப பரவசமாயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், இது எந்த கேமராவில் நீங்கள் எடுத்தீங்க, அற்புதமாக இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் வந்து என்னோட விவோ V11 எடுத்ததான் சார். டேய் பார்த்தீங்களாடா, ஒருத்தர் ஃபோனில் இப்படி எடுத்துருக்காரு, ஃபோன்லேயே யார்ட்டும் திட்டுறாரு, அவங்கள பக்கத்தில் ரசனை திட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரீட்வீட் பண்ணியிருந்தார். எனக்கு என்ன ஒரு மிக சிறந்த கேமராமேன், ஃபஸ்ட்டு படத்துலேயே நேஷனல் அவார்டு வாங்கினார். அவர் அதை எனக்கு ட்வீட் பண்ணது வந்து அது எனக்கு பெரிய இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் நினைக்கிறேன். கடைசியாக பாரதி ராஜா தான் முடிச்சு வச்சார். ஆனால் அவரோட படத்து பாடல் அது. அவங்க என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் அதை பாராட்டி
எனக்கு வந்து ரொம்ப மரியாதை பண்ணி ரொம்ப அன்பானது. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கும் எனக்குமான ஒரு பெரிய உறவு வந்து அந்த டீ டம்ளர் மூலம் நடந்தது. அதுதான். பார்த்திபன் அவர்களுடைய இயக்கத்துல சரிகம பதனி அந்த படத்துல நீங்க உங்களோட உதவி இயக்கத்தை அங்கதான் துவங்குனீங்க. அந்த காலகட்டங்கள் எப்படி நிறைய கனவுகளோட சென்னையில சினிமா பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து நான் வந்து ஆர்டிஸ்டா ஆக்சுவலாக நான் பெயிண்டரு. அதுவே என்னோட பிளான்ல கிடையாது. நான் இப்படி ஆகணும்னு இல்லாமல் ஒரு நாள் எடுத்து நான் பெயிண்டர் ஆனவன். அதே மாதிரி இந்த முடிவுமே நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனது ஒரு நாள் நிகழ்வு தான். ஏன்னா நான் வந்து படங்களுக்கு டைட்டில் கார்டு நிறைய எழுதிக்கிட்டு இருந்தேன். சூப்பர் ஃபிலிம்ஸோட படங்களுக்கெல்லாம் டைட்டில் கார்டு எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ சேரன் பாண்டியன் மாதிரி படங்களுக்கெல்லாம் எழுதும்போது அந்த படத்தில் உதவி இயக்குனர் அசோசியேட் இருந்தது தான் சேரன். அவர் மூலம் நிறைய நண்பர்கள் வந்து என் ரூமுக்கு வர ஆரம்பிச்சாங்க. எப்படி டீ கடைக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு முக்கியமாக இருந்ததோ அந்த காலகட்டத்தில் என்னோட ரூம் ரொம்ப முக்கியமாக இருந்தது உங்களுக்கு. உங்க ரூம்மேட்ஸும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குனர்களா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம் மாதிரி இருக்காங்க. உங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் யாரா இருந்தாங்க சார்? எனக்கு ரூம்மேட்ஸ்ன்றது அப்போ வந்து என் கூட வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நான் எப்பவுமே தனி ரூம் தான். நான் வந்து டைட்டில் கார்டு எழுதும்போது வந்து தனி ரூம் தான். அதை வந்து எல்லாருமே பயன்படுத்திப்பாங்க. சேரன், ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன், தினந்தோர் நாகராஜ், இவங்க பாலசேகரன் எல்லாருமே வந்து போய் அவங்க உட்காந்து கதை பேசுவாங்க போவாங்க. அப்படி இருந்து தான் அங்கிருந்து தான் சேரன் வந்து தொடங்கினார். அவர் வந்து படம் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அந்த ஆசை வந்தது. அங்கே தொடங்கினது என்ன, எனக்கு பார்த்திபன் சார் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக வந்து ஆர்ட் ஓரியன்டாக நிறையா பண்ணுவார் அப்படின்னு அவருக்கு டெய்லி ஒன்று வரைஞ்சி அனுப்ப ஆரம்பித்தேன். அவரோட முகத்தையே வெவ்வேறு குணங்களில் அதில் அட்ரஸும் பேரும் நான் போடவே கிடையாது. ஏன்னா அவர் என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக பல கஷ்டங்கள் பட்டு 50 நாளுக்கு அப்புறம் நானே போனேன்னு இந்த டிரைவர் தான் சொல்லி உன்னதான் தேடிட்டு இருக்கேன் வாயான்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு என்னை டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அன்னி சீதா அவங்க தான் வந்து டைரக்டர் குளிச்சுட்டு இருந்தாங்க. பாபா இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காங்க, அந்த படம் வரைஞ்ச ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னா தான் கூப்பிட்டு இப்போ டைரக்டர் வந்து எனக்கு அந்த அடுத்த வாரம் ஏதோ தீபாவளி ஏதோ அதுக்கு அடுத்த நாளே வந்து எனக்கு பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து கொடுத்து மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்து அடுத்தது அவர் எப்படி சேர்த்துக்கிட்டார். ஒரு இயக்குனர் பார்த்திபன் அவர்களையும் நடிகர் அவர்கள் பார்த்திபனையும் பார்த்து பிரமிச்சு போன சில விஷயங்கள் சில தருணங்கள் எந்த கேரக்டர் எனக்குலாம் 1001 அவருடைய கதாபாத்திரம் தான். நீங்க அப்படி அவர் நடிப்புலையும் படத்திலையும் இயக்கத்திலையும் பார்த்து வியந்த ஒரு கடை. எனக்கு பார்த்திபன் சார் அப்படின்னாவே வியப்பு தான். ஏன்னா அவர் வந்து ப்ரொடக்ஷன் அவரே பண்ணுவார், அவரே டைரக்ட் பண்ணுவார், அவரே டயலாக் எழுதுவார், அவரே நடிப்பார், அப்புறம் ஆர்ட் டைரக்ஷன் அவரே பண்ணுவார், கேமரா ஒர்க்கு கூட அவர் தான் ஆங்கிலேருந்து எல்லாமே சொல்லுவார். இவ்வளோ மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷனால் இன்னைக்கு வரைக்கும் தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவர் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறாரோ அவர் எங்கெல்லாம் அழைக்கிறாங்களோ அங்கெல்லாம் எப்படியாவது அங்கே ஒரு முதன்மை இடத்த அவர் அடைஞ்சிடுவார். அவர் புதிய பாதைன்னு ஒன்று தொடங்கினாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த புதிய பாதையை அமைச்சு போய்கிட்டே தான் இருக்காரு. அது அவர் பாதையோ ஆக கிடையாது, இன்னும் கடந்து போயிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு எனர்ஜி அவுட் இருக்கு. அது வேற யார்ட்டையுமே நான் சினிமாவுக்குள்ள வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த திரைப்படங்களோட இயக்குநர்களை இவ்வளவு கலந்துகிட்டு ஒருத்தர் வந்து இவ்வளவு எனர்ஜியோட இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னா நிச்சயமா அது கிடையவே கிடையாது. தைரியசாலியும் கூட இல்ல. முதல் படத்தை அமிதாப் பச்சனை வச்சு பூஜை எல்லாம் போட்டு அந்த படத்தை நான் பண்ண மாட்டேன்னு ரயில் ஏறி ஓடி மறுபடியும் எனக்கு பிடிச்ச படத்தை தான் நான் பண்ணுவேன்னு சொல்றதுலாம் எவ்வளவு தைரியம் இல்ல. அது ஒரு ஹீரோவா வந்து அந்த படத்துக்கு ஏன்னா அர்ஜுன் சார் வரைக்கும் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணி அது என்னன்னா அது அவரோட எனர்ஜி லெவல். அவர் எந்த வேலை எடுத்துட்டாலும் கண்டிப்பா அதுக்கு 100% உண்மையா இருப்பார். அந்த எதை நம்ம பண்றோமோ அந்த படமா வந்து சில கருத்துக்கள் ஏத்துக்கப்படாமல் போயிருக்கும். ஆனா ஏத்துக்கப்படாமல் போன படங்களுக்கு கூட உழைப்பா உள்ள அது 100% செலுத்திருப்பாரு. அதில் ஓப்பி அடிச்சிருக்கவே மாட்டார். ஸோ கருத்து வேணா வேறுபாடாகலாம், அவர் உழைப்பு வந்து எப்பவுமே குறைஞ்சது. நீங்க பார்த்திபன் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனரா இருந்த மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு தமிழ் சினிமால மிகச்சிறந்த படங்களை இயக்கிட்டு இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்கள் கூட உங்ககிட்ட உதவி இயக்குனரா இருந்தாரு. அந்த டைம்ல அவருடைய விஷன் என்னவா இருந்துச்சு சார்? இல்ல எனக்கு வந்து ரஞ்சித் எப்படி அறிமுகம்னா, நான் வந்து மனசெல்லாம் முடிச்சுட்டு கவிதாலயால வந்து கமிட் ஆயிருக்கேன். அந்த கவிதாலயால கமிட் ஆனதான் எனக்கு இவ்வளவு பெரிய தாமதத்துக்கு நான் ஏன் இவ்வளவு நாள் படம் பண்ணாமல் இவ்வளவு வருஷம் கழிச்சு படம் பண்றேன் அப்படின்னா அது காரணம் கவிதாலயா தான். கவிதாலயனா அங்கே கமிட் ஆனது. அந்த சூழல்னா அவங்க வந்து விஜயை வச்சு ஒரு படம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ராசஸ்ல இருந்துட்டாங்க. அது ஒரு கதை தேடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு ஒரு கதை சொன்னேன். அது வேற ஆர்டிஸ்டுக்காக சொன்னது. அவங்க இது விஜய்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். யாருக்கு நீங்க சொன்னது? நான் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஸ்ரீகாந்துக்காக பண்ண ஒரு கதை தான். அது ஒரு டபுள் ஆக்ஷன் கதை. ஓகே. அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு ஸ்ரீகாந்த் காம்பினேஷன்ல பண்ணதான் இருந்தோம். மனசெல்லாம் முடிச்சோன்னேன். அது ஒரு ஆக்ஷன்லாம் வந்து நான் அவங்க கவிதாலயால அந்த கதை சொல்ற மாதிரி ஒரு சூழல் வந்தது. அவங்க கேட்டோடனே இது வந்து ஸ்ரீகாந்த் அப்போ வளர்ந்து வந்துருக்கனால ஸ்ரீகாந்துக்கு இந்த டபுள் ஆக்ஷன் வந்து ஹெவியா இருக்கும், நம்ம வந்து விஜய் சாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அவங்க. ஆனா என்னன்னா விஜய் வந்து அப்போ வந்து டபுள் ஆக்ஷன் கதையா கேட்டுட்டு இருக்காரு. ஏதாவது ஃபர்ஸ்ட் முறை டபுள் ஆக்ஷன் பண்றாங்க. அதனால இவங்க வந்து அவங்க புஷ்பகந்தசாமி மேடம் வந்து இது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அப்படின்னாங்க. அப்போ நான் கொஞ்சம் டைம் கேட்டேன். ஏன்னா ஸ்ரீகாந்துக்குன்னு ஒரு ஆக்ஷன் வேற வந்தது. ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி ஏறி அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு 7-8 மாதம் கதைக்காக ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவர் விஜய் மூவ் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க மேடம் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ விஜய் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ஆதின்னு ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ணி ரமணா டைரக்ஷனில் இப்பெல்லாம் போயிட்டு இப்படியே டெய்லி போகிறத ஒரு கதை கேட்காம அவாய்ட் பண்ணுறது இப்படி காலம் தாமதம் ஆகிடும். ஒரு 2 வருஷம் அதில் வந்து நான் அங்கேயே கவிதாலயால கமிட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ வந்து ரஞ்சித்
ரஞ்சித் வந்து எங்கிட்ட அசிஸ்டண்டாக வந்து அப்படி எனக்கு வந்து அவங்க மாமா கௌதம்னு ஒரு ஆர்ட் அவர் கூட நான் சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஓகே. ஆமாம், கிழக்கு மேற்குன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து எனக்கு அந்த கௌதம் பழக்கம். கௌதம் தான் கொண்டாந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரஞ்சித்தை நீ அசிஸ்டண்டாக வச்சுக்க. ஏன்னா அவன் காலேஜ் பார்ட்ஸ் படம் வரையிறாரு. எனக்கு ஆர்ட் வரையினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த டபுள் ஆக்ஷன் கதைன்றதுனால இந்த படத்துக்கு எல்லாமே ஸ்டோரி போர்டு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா ரஞ்சித்தை வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு எப்படி வந்து அங்கே காலதாமதம் ஆச்சோ நான் படம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ரஞ்சித்தும் படமாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவனுக்கு லேட் ஆகிட்டு. ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம எப்போ நம்ம கையிலே கிடையாது, ஏன்னா இது எப்போ நடக்குதுன்னே தெரில அப்படின்னால அப்போ தான் ரஞ்சித் சொன்னேன். ரஞ்சித் வந்து அடுத்து வெளியே மூவ் பண்ணி ஆரம்பிச்சு தகப்பன் சாமியில் ஏதோ போய் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வெங்கட் பிரபுட்ட போய் வெங்கட் பிரபு ஒர்க் பண்ணி இன்னைக்கு பெரிய டேரக்டரா ஆகிட்டு. அப்படி நான் வந்து அடுத்து கவிதாலயில் வெயிட் பண்ணி பார்த்தேன். 2 வருஷம் வெயிட் பண்ணேன். பட் அங்கே வந்துன்னா அந்த சூழல் வந்து விஜய் அப்புறம் பயங்கர பிஸியாக ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி அந்த பிஸியில் தான் இருந்தார். பட் இவங்க கொடுக்குறக்கான டேட் கொடுக்குற நாட்கள் அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது தான் நான் அங்கே வந்து சரி இதுங்க பண்ண முடியாது அப்படின்னு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து சிம்புவோட ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன். அவர் சிம்புக்கு இந்த லைன் பிடிச்சி போய் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சிம்புவோட ஒரு 1.5 வருஷம் அப்படியே ட்ராவலில் போயிட்டு இருந்தது. ஆனால் எங்கன்னா அங்கே என்ன பிரச்சனைனா அடுத்து கௌதம் மேனன் வந்தார். அவர் வந்து விண்ணை தாண்டி வருவாயா அந்த டைமில் அதில் அவர் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி வந்து எனக்கு காலதாமதம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் போய் என்னோட படங்கள் நான் பண்ணுறக்கான நாட்கள் தள்ளி போச்சு. எனக்கு இந்த புது ப்ரொடியூசர்னால் எப்பவுமே பயம். ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ண எல்லா படங்களும் தொடக்கத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள். அதனால் போயிட்டு ஒன்லி ஆக்ஷன் கட்டு சொன்னால் போதும், நான் எடுத்து கொடுத்துட்டா போதும், அவங்க அதை முறையாக கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து இல்லை நான் அந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னே தேடி வெயிட் பண்ணுது. ஏன்னா இந்த ரிஸ்க் எடுக்க நான் தயாரில்லை. ஏன்னா இன்றைக்கி வர நிறைய டைரக்டர்கள் அவங்களே ஒரு ப்ரொடியூசரை உருவாக்கி அவங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து ரிலீஸ் வரைக்கும் ஒவ்வொரு சேனலாக போய் அது பிஸ்னஸாகவே அவங்களுக்கு எப்படின்னு தெரியுது, அந்த பேட்டர்னாவே அந்த நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த கட்டத்தில் வராங்க. எனக்கு அது தெரியாது. ஏன்னா நமக்கு கதைக்கே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய மெனக்கட வேண்டியது இருக்குது. அப்போ நம்மளால் இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்றதுலேயே எனக்கு ஒரு பயத்திலேயே. ஏன்னா படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த படம் நல்ல படமாக இருக்கணும், அது நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா மக்களும் இன்றைக்கி படம் பார்க்கணும். அப்படி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒன்லி சினிமா தான் இருந்தது. இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதையெல்லாம் மீறி ஒருத்தனை தேட்டருக்கு கொண்டு வரணும்னா பிஸ்னஸாகவும் நல்ல பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசராக தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடக்கு. வர்ற ஆர்வத்தில் இருக்கிற பணத்தில் வந்து படத்தை எடுத்துறாங்க. ஆனால் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனியாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் போயிட்டுல படம் பண்ணுற கம்பெனி தான் போய் கமிட் ஆவேன். ஒரு படம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகே படம் பண்ணுற நிறுவனம் போய் கமிட் ஆவேன். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அடுத்த படத்தை ஆரம்பிக்க முடியாத மாதிரி ஒரு சூழல் ஆகிடும். ஏன்னா அந்த படம் நஷ்டமாயிடும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அப்படி ஆகிடும். அப்போ நான் அதுலேருந்து வெளியே வர மாதிரி ஆகும். இப்படியே தான் ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொடக்ஷன் இப்போ நான் படம் பண்ணுற இந்த ஸ்ரீ குருஜோதி ஃபிலிம்ஸ் வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு 400 படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க. கமல் சாருடைய பேசும் படம் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு படம் டிஸ்ட்ரிபியூட்டராக. அதுக்கப்புறம் வந்து புதிய வதை, கேளடி கண்மணி, தொடர்ந்து படங்கள், சின்னத்தம்பி எல்லாம். ப்ரொடியூசர் வந்து விவேகானந்தன். அவர் வந்து அவங்க வந்து விவேகம் ட்ராவல்ஸ்னு ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது. 4 படங்கள் வேறு எடுத்திருக்காரு அவர். பூமணி, காக்கச்சிறையிலே, வாசுகி, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டா போதும். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்க்கு நான் எப்படி அந்த மனசெல்லாம் படத்தை டைரக்ட் பண்ணி கொடுத்தனோ கொடுத்துட்டா போதும், அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா தகுதியும், எல்லா நாலேஜும், எல்லா அனுபவம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ரொடக்ஷனை நான் கமிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி ஒன்று அப்போ இதே வேகத்தில் இன்றைக்கி நடந்துருந்தா கண்டிப்பாக ரஞ்சித் வந்து என்னோட அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பா. அப்படி நானும் வேற அடுத்த படங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். அது நடக்காமல் போச்சு. மனசெல்லாம் மறுபடியும் உங்களுடைய முதல் படத்துக்கு வரும். மனசெல்லாம் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் ஹீரோ நடிக்கிறாங்க, த்ரிஷா ஹீரோன்னு நடிக்கிறாங்க, கொச்சின் அனிஃபா மாதிரி மிக முக்கியமான நடிகர்கள்லாம் அந்த டைமில் அந்த படத்தில் நடித்தாங்க. ஒரு கமர்ஷியலான ஒரு பிளாட்டோட அது உருவாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய அந்த லான்ச் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்ச ஒரு படமாக தான் இருந்துச்சு இல்லையா? மனசெல்லாம் நிச்சயம் எனக்கு எல்லாமே வந்து சரியா அமைஞ்சது. எதிர்பார்த்த ஒரு தயாரிப்பு நிறுவனம், எதிர்பார்த்த ஒரு ஹீரோ, எதிர்பார்த்த ஒரு ஹீரோயின், அந்த மாதிரி. எனக்கு வந்து நான் பர்சனலாக எனக்கு என்னன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள், இப்போ நீங்கள் கூட வந்து சொன்னீங்க ரொம்ப நல்ல படம், ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நல்ல படம்னு நிறைய நண்பர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த படம் சரியாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா நான் வந்து அந்த படத்தில் ஒரு 2 கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வச்சுருப்பேன், வையாபுரி சுக்கரன்ட்டு. அவங்க என்னன்னா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம் அன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அன்னைக்கு அதுக்கு எனக்கு கை கொடுக்கல. அந்த பிளாக் காமெடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான். ஏன்னா யோகி பாபு இப்போ இருக்கிற எல்லாருமே நயன்தாராவை லவ் பண்ணுற மாதிரி கோலமா கோயிலில் வந்து யோகி பாபு பண்ணியிருப்பார். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, தெரியும் அது காமெடி ட்ராக் தான். ஆனால் நான் அன்னைக்கு அதை ட்ரை பண்ணேன், ஆனால் அது என்ன பண்ண ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அது எப்படி வையாபுரி சுக்கரன் அவங்க லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் இன்னைக்கு அதுதான் ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஓகே, இந்த அப்டேட்ன்றது நான் அன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், அது வந்து கனெக்ட் ஆகலை. பட் இப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அன்னைக்கு அது மைனஸாக பேசப்பட்டது. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நான் இப்போ பண்ணியிருந்தா அது எனக்கு ப்ளஸ் ஆகிருக்கும். எது மைனஸ் ஆச்சோ அது எனக்கு ப்ளஸ் ஆகிருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதே த்ரிஷா வந்து யோகி பாபு லவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா இன்றைக்கி அந்த படத்தோட நிலைமை வேறு.
அப்படின்றதான் என்னோட இது. ஓகே. அண்ட் அந்த படத்துல நீ தூங்கும் நேரத்தில் அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே மில்லியன்ஸ்ல தான் அதோட வியூஸே இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கனாலே அந்த பாட்டு வைப்பாங்க. அதோட மேக்கிங்குமே ரொம்ப அழகா இருக்கும். க்ளோஸ் ஷாட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். பெருமாள் ஸ்ரீகாந்த் சாருக்கா இருக்கலாம், த்ரிஷா மேம்கா இருக்கலாம். அதோட மேக்கிங் ஆஃப் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த படத்துலேயே நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணனால நான் 2 நாள் எடுத்தேன். அந்த சாங் தான் 2 நாள் ஊட்டியில் எடுத்தோம். ஒரு ஹாஃப் டே வந்து இங்கே பிரசாத் ஸ்டுடியோவில் எடுத்தது. அது மேக்கிங்கை நான் எப்படின்னா, எல்லா ஷாட்டுமே நான் வரைஞ்சி காமிச்சிருவேன். ரொம்ப சிம்பிளாக நான் என்ன வரைவேனோ, இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபோட்டோ அப்பப்போ எடுத்துகிட்டு ஃபோனில் என்ன ஃப்ரேம் வைப்பனோ அது அப்படியே மனசனால் வந்து இருக்கும். அந்த பாடல் வந்து எந்த மேஜிக்கும் பண்ண வேணாம், என்ன இயல்போ அந்த இயல்பில் நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு. என்னோட கேமராமேன் வந்து சிறுத்தை வீரம்லாம் டைரக்ட் பண்ணப்பல சிவா. ஆமா, சிவா தான் மனசெல்லாம் கேமராமேன். ஓகே, இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். ஆமா ஓகே ஆமா ஓகே ஆமா. ஓகே. சிவா இன்னைக்கும் சொல்லுவா, அப்படி ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு மனசெல்லாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா நான் எனக்கு இப்படி தான் வேணுன்றுவேன், அதை அப்படியே வச்சு ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுத்தேன் அப்படி. அப்புறம் அந்த படத்தில் என்னென்னா, நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஏன் க்ளோஸ்அப் ரொம்ப இல்லை அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு படத்தில் வந்து கிளைமேக்ஸ்ட்டு வர்ற அந்த சாங் இது ஒரு ரொம்ப சிம்பிளாக சூழலை வச்சு அந்த எமோஷனை கிரியேட் பண்ணோம். வெறும் க்ளோஸ்அப்பில் மூஞ்சி, ஏன்னா படம் முழுக்க மூஞ்சியை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. டயலாக் பேசுகிறப்பெல்லாம் முகத்தை க்ளோஸ்அப் காட்டியிருப்போம் நிறையா. அதனால் ஒரு துயரமான நிலையில் தன்னோட காதலியை வச்சுக்க வேண்டிய சூழல் இருக்கான்றதை வந்து ஒரு அந்த ஒரு சேட் மூடை கிரியேட் பண்ணுவோம். ஒரு வைடாக எந்த மேஜிக்கும் பண்ணாமல் இயல்பாக ஒரு லோன்லினஸை ஒரு ஃபீல் அதில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக எடுத்தால் தான் அந்த சாங் அது. பட் அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஹிட்டுக்கு ராஜா சார். அவர் அப்படி ஒரு சாங் எனக்கு போட்டு கொடுத்தாரு, அந்த நீ தூங்கும் நேரத்தில் சாங். அந்த சாங்கோட மூடை நமக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப நுட்பமாக ரொம்ப யதார்த்தமாக லைவாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த 2 நாளில் ஊட்டியில் எடுத்தேன். எங்கேயுமே பர்மிஷன் வாங்காமல் வித்தவுட் பர்மிஷனில் அப்படி இப்படி போகிறது. இந்த பிளாக் நல்லா இருக்குல்ல சிவாமா, நல்லா இருக்கு சந்தோஷம், அப்படி உடனே இறங்கி அப்படியே கேமரா வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். எதுவுமே பர்மிஷன் வாங்கி அங்கே பெருசாக பிளான் பண்ணி எடுக்க கிடையாது. ஓகே. அண்ட் இப்போ அந்த படத்தோட இன்னொரு விஷயம் அப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அந்த படத்துக்காக மனசெல்லாம் படத்துக்காக நான் சம்பளம் கூட வாங்கல, ஆனால் இந்த வடுக்கள் எனக்கு மறையவே மறையாது, ஏன்னா அந்த ஒரு தீ விபத்து அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பட் அந்த ஆன் ஸ்பாட்டில் ஒரு டிரெக்டராக நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? இல்லை, நிச்சயம் வந்து அந்த பெயின் வந்து எனக்கு தெரியும். ஸ்ரீகாந்தோட அந்த பெயின் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கும், காலம் முழுக்க அவருக்கு இருக்கும். அது என்ன காரணம்னா, நாங்கள் எப்பவுமே வந்து இல்லை, ரொம்ப சில நேரங்களில் நல்ல ஷாட் எடுக்கிறது அந்த ஈவினிங் டைம் பிளான் பண்ணுவோம், இல்லை மார்னிங் டைம் பிளான் பண்ணுவோம். ஏன்னா அந்த லைட்டிங் வந்து மேஜிக் பண்ணும், அந்த மேஜிக் பண்ணும். அப்படி தான் வந்து அன்னைக்கு குவாரி டேம்னு ஒரு டேமில் வந்து அந்த ஈவினிங் லைட்டில் அந்த சாங் அந்த ஷாட் எடுக்கிறது முடிவு பண்ணோம். லிரிக் வந்து என்ன, நம் காதல் வெள்ளத்தில் நடுவே நாம் இருந்தாலும் என் நெஞ்சம் தாகம் கொள்ளுதே அப்படின்றது. ஸோ நான் என்ன முடிவு பண்ணால், ஆர்ட் மனோகரன், ஆர்ட் டைரக்டர் நாகு கூட வரல, அவர் ரெஸ்டன்ட் மனோகரன் ஒருத்தர், அவர்கிட்ட வந்து சொன்னேன், ஒரு தண்ணிக்கு நடுவில் ஒரு பீம் ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி டேங்கு, அது வந்து ஒரு சின்ன பாலம் மாதிரி போகும். நான் சொன்னேன், அது மேலே நம்ம ஸ்ரீகாந்தை நிப்பாட்டிடுவோம், நீங்கள் ரப்பர் சொல்யூஷன் முழுக்க ஊற்றி ஒரு ஃபயரை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா அந்த லிரிக் வந்து அதுக்கு ரொம்ப, நம் காதல் வெள்ளத்தில் நடுவே நான் இருந்தாலும் தாகம் கொள்ளுதுன்னா ஒரு ஃபயர் இருந்தால் நல்லாயிருக்கும். சுற்றின் தண்ணி இருக்குது, ஆனால் அவனால் அதை பருக முடியாது, ஏன்னா அந்த காதலோட பெயின் அப்படி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணோடனே அவன் உடனே அதை பண்ணி மானிட்டர் பார்த்தோம். அந்த மனோகர் ஸ்ரீகாந்த் நின்ன இடத்துல நின்றுக்கிட்டு அந்த மனோகர் சுற்றி சொல்யூஷன் போட்டு அதை பற்ற வச்சாரு. நானும் ஸ்ரீகாந்த் சித்தப்பா லாங்லேருந்து பார்க்குறோம், ஓகே ஃபயரோட இது பொசிஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ கரெக்டாக இருந்தது, மானிட்டர் பார்க்கப்போ கரெக்டாக இருந்தது. இப்போது ஸ்ரீகாந்தி த்ரிஷாவை நீங்கள் நினச்சி பாருங்க, ஸ்ரீகாந்துக்கு அந்த ஃபயர் அப்படின்னா இன்னும் த்ரிஷா நிப்பாட்டி தான் என்ன இருக்கும், த்ரிஷாவும் நிற்க வேண்டியது, அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அப்போதான் எனக்கு தோணுச்சு, இந்த லிரிக் வந்து ஸ்ரீகாந்த் மட்டும் இருந்தால் தான் நல்லா இருக்கும், அவர் எமோட் பண்ணுற மாதிரி. ஆமாம், அவர் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா காதலியை பிரிய போகிற ஒருத்தன், அவளை இழக்க போகிற ஒருத்தன், எல்லாமே தெரிஞ்சு ஒருத்தன், அவர் நம்ம கூட வாழ மாட்டான்னு தெரிஞ்சு ஒருத்தன், இந்த மாதிரி இடத்துல அவள் இல்லாமல் புலம்புனாலும் இன்னும் அந்த ஃபீல் நல்லா இருக்கும்ல. கடைசி நிமிஷத்தில் த்ரிஷா நடந்து அந்த இடத்துக்கு ஏற ஆரம்பிச்சாங்க, நான் நிப்பாட்டிட்டேன், த்ரிஷா நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவை நிப்பாட்டிட்டா தான் அந்த ஃபயர் இது முடிஞ்சோன்னே த்ரிஷா அப்படி கலங்கிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, நல்ல வேலைக்கு பொண்ணு எரியுது என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தை வந்து மேலே ஏற்றி நிப்பாட்டியாச்சு, அவர் கையிலே தீப்பெட்டி கொடுத்தாச்சு. அப்போ அந்த மனோகர் வந்து ரப்பர் சொல்யூஷன் போடுறாரு. அப்போ ஸ்ரீகாந்தோட ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒர்க்கில் அவ்வளோ கான்சியஸாக இருப்பா, அப்படி ஃபுல் எனர்ஜியை கொடுப்பா, அப்படி கொடுத்த அப்புறம் தான் மனசெல்லாம். அப்போ ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்கு, அப்படி அந்த மனோகர்கிட்ட சொல்யூஷனை கொஞ்சம் கூடுதலாக நிறையா ஊற்றுங்க, ஏன்னா லைட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி அந்த எனக்கு ஷார்ட் வந்து மறுபடியும் ரீடேக் போக முடியாது, லைட் போயிடுன்னா ஸ்ரீகாந்த் அன்னைக்கு நைட்டு சென்னைக்கு வர வேண்டியது, ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் அடுத்த நாள் கலந்துக்க வேண்டியது. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஷார்ட்டை முடிச்சிடணும் அப்படின்னு அந்த மனோகர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கூடுதலாக ஊற்ற சொன்னது ஸ்ரீகாந்த் தான். கொடுத்துட்டு அப்புறம் மனோகர் யாரை சொல்லி ஸ்ரீகாந்த் கையில் தான் தீப்பெட்டி கொடுத்தோம், அவர் தான் பற்றி போட்டது. போட்டோன்னே அது என்னென்னா, அந்த கூடுதல் சொல்யூஷன் இருந்ததுனால
நாங்கள் மானிட்டர் பார்த்தது அப்போ இருந்ததை விட இது அதிகமாகிடுச்சு. மொத்த ஃபயராக அவர் நோக்கி அணைக்க ஆரம்பிச்சது. எங்கே ஸ்ரீகாந்துக்கு பார்த்து நான் பிரமிச்சேன் அப்படின்னா, மிக சிறந்த கலை, நான் கலைக்காக எது வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன்னா, அந்த லிரிக் ஆரம்பித்து ஜிமிசிப் வந்து இப்படி போயிட்டுருக்கு. அந்த பாதி ஸ்டேஜ்லேயே வந்து அந்த ஃபயர் அவர் நோக்கி போகுது. எங்களுக்கு பதறுது. ஆனால் ஸ்ரீகாந்த் வந்து அந்த லிரிக்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அப்படி லிப்பில் உடம்பு சுற்றிடுச்சுன்னு தெரியுது. முடிச்ச அடுத்த கணம் அந்த லிப்பு முடிச்சோன்னே அடுத்த கணம் வந்து வச்சு முகத்தை கவர் பண்ணிக்கிட்டு அப்படி. வேறு ஆர்டிஸ்ட் வேறு யாராக இருந்தாலும் பாதியிலே வந்து கத்திருப்பாங்க. ஆனால் அந்த டேக்கு ஓகே ஆகணும், இது நல்ல ஒரு மூடில் இருக்குது அப்படின்ட்டு முகத்தை கவர் பண்ணிட்டு அந்த கத்துன அப்படி. அன்னைக்கு தான் அந்த ஒருத்தருடைய அந்த ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டு அந்த அலறல் சத்தம் அது எப்படி இருக்குன்னு அன்னைக்கு தான் வச்சேன். நான் தான் ஓடி போய் ஃபஸ்ட்டு ஏணி எடுத்து மேலே போட்டு உள்ளே போய் ஸ்ரீகாந்த் தூக்குனது. ஆனால் அந்த சொல்யூஷன் வந்து அதுக்கப்புறம் அணைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இது இருக்கும். ஸோ அப்படி தூக்கி கீழே கொண்டாடும் போது கீழே இறக்கி நான் கார் கூப்பிட்டு போகிறோம். உடம்பெல்லாம் அங்கங்கே அப்படி கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கொப்பளங்கள் வந்து இதாக ஆரம்பிச்சது. ஸோ அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய லெவலில். இந்த பாட்டு எவ்வளவு நம்ம கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு ஸ்ரீகாந்தோடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். ஆனால் அந்த பெயினையும் நம்ம அனுபவிச்சு ஆகணும். அதனால் ஸ்ரீகாந்த் சொன்னது 100% உண்மை தான். ஆனால் இது எல்லாமே ஸ்ரீகாந்தோடைய ஓவர் தொழில் பக்தியிலையும் அவருக்கு இருந்த இன்வால்மெண்ட்லையும் தான் அது ஆச்சு. ஒருவேளை அங்கே கொஞ்சம் கம்மியாக சொல்யூஷன் போட்டிருந்தா இந்த சம்பவம் நிகழாமல் போயிருக்கலாம். பட் அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த விஷயமே நடந்தது. ஆமாம், அவர் சொல்லி தான் அந்த மனவர் அதை பண்ணுது. கொச்சின் ஹனீஃபா எப்படி சொல்றது, இந்திய சினிமாவுக்கு கிடைச்ச ஆகச்சிறந்த கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நடித்த எல்லா திரைப்படங்களையுமே அவருக்கான கதாபாத்திரத்தை மாற்று மொழிக்காரராக இருந்தாலுமே கூட நாம பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பவர் அப்படிங்கிறத நம்ப வைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். உங்களுடைய படத்துலையுமே ஒரு ஆகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருப்பாரு. சொல்லுங்க கொச்சின் ஹனீஃபாவை மறக்க முடியாத சில தருணங்கள். ஏன்னா ஹனீஃபா சார் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது கிரியேட்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். ஏன்னா ரொம்ப இல்லை, அவர் சின்ன மேஜிக் பண்ணிட்டு இருப்பார். உடல் மொழியில் அந்த வெறும் டயலாக்கை மட்டும் பேசாமல் கொஞ்சம் எம்பி அப்படிலாம் பண்ணுவார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக இன்னுமே அவர் நல்லா அந்த கதையில் பயன்படுத்தியிருக்குன்னு தோணுச்சு, பயன்படுத்த முடியல. ஆனால் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப வந்து இணக்கமாக இதை இப்படி பண்ணலாம் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனெக்ட் ஆகி எனக்கு ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாட்டில் வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் மனசெல்லாம் பார்க்கும்போது இல்லை, அது எனக்கு ரொம்ப ஒரு இது பிரமிப்பு என்னென்னா, இந்த ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நாய்க்குட்டி சீன் இருக்கும். அந்த நாய்க்குட்டியை வந்து கொச்சின் ஹனீஃபாவோட ரெஸ்டாரண்ட்டில் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருப்பாரு. ஏன்னா நைட்டெல்லாம் மழை பெஞ்சது, பனி அடிச்சது அப்படின்றக்காக அந்த சீனில் வந்து ஸ்ரீகாந்தை பார்த்து ஸ்ரீகாந்த் அந்த நாய்க்குட்டிக்கு பண்ணுற உதவியை பார்த்து அவர் தன்னோட கூட்டிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுவார். அப்போ அந்த 2 பேர்த்தோட சீனில் ஸ்ரீகாந்த் பேசும்போது அவர் மேலே காட்டுவார், ஸ்ரீகாந்த் மேலே பார்ப்பா. அப்படி அந்த 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 இடம் நான் எதிர்பார்க்காத வந்து எல்லாமே நம்ம இறைவனால் ஏற்றப்படதான் இது எல்லாமே அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இல்லை, அவர் காட்சிகளை நிறையா புகுத்துவார். நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி சின்ன பாடி லாங்குவேஜில் அது இன்னும் நல்லா டெப்த் ஆகிக்கிறாரு. அது ஒரு டைரக்டராக ஒரு கிரியேட்டரில் நம்ம வந்து ஆக்சுவலாக அவரும் ஒரு பெரிய டைரக்டர், அதெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவர் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடிஞ்சது. நம்மளும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தையும் அவர் அது மூலம் தான் ஏற்படுத்துறாரு. மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை இயக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு எங்களுடைய நக்கீரன் ஸ்டுடியோ சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.